வணக்கம் நண்பர்களே. இந்த ரூபிக் கியூப்பை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பட் எல்லா மெத்தட்லையும் என்ன இருக்கும்னா ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. புரிஞ்சவங்க கிளியர் பண்ணிடுவாங்க, புரியாதவங்க கியூப் பாதிலே போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த ஃபார்முலாவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஃபார்முலா இருக்கும், பட் அந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே இமேஜாக போட்டு வச்சுருக்கீங்க. எல்லா ஃபார்முலா எல்லா ஸ்னெரியுமே ஃபோட்டோவாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து 1, 2, 3, 4 அந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே 100% கியூபை சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியுங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள். உண்மையாகவே நான் சொன்னது சரின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீல் பண்ணதை கமெண்டாக போட்டு போயிருங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கியூபை சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஒரு சில பேசிக் விஷயம் மட்டும் தெரியணும். அது என்ன பேசிக் விஷயம்னா, ஒரு கியூப் எடுத்துட்டிங்கன்னா, கியூபில் மொத்தம் 6 பக்கம் இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6மே 6 டைப் ஆஃப் கலரில் இருக்கணும். இது ஒரு சிம்பிள் பேசிக் மெத்தட். ஓகேவா? ரெண்டாவது என்ன தெரியணும்னா, இந்த கியூபில் மொத்தம் 3 டைப்பில் பீசஸ் இருக்குது. அந்த 3 டைப் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸ் கொடுக்குறாங்க. இதுதான் சென்டர் பீஸ். அதாவது இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் பீஸ். இதில் வந்து ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். ஒரு பக்கத்துக்கு ஒரு பீஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது மொத்தம் 6 பீஸ் இருக்கும். இது பேர் சென்டர் பீஸ். ஓகேவா? ரெண்டாவது இது பேர் எட்ஜ் பீஸ். எட்ஜ் பீஸ் எதுனா பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் வந்து 2 கலர் இருக்கும். மொத்தம் இந்த மாதிரி 12 பீஸ் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டாவது காயின். மூணாவது காயின் என்ன பண்ணா கார்னர் பீஸ். இந்த பக்கம் வந்து கார்னர் பீஸ்னு இந்த இருக்கிற கார்னர் பார்த்தீங்களா, மொத்தம் இதில் வந்து 3 கலர் இருக்கும். சென்டரில் வந்து ஒரே ஒரு கலர் இருக்கும், எட்ஜில் 2 கலர் இருக்கும், கார்னரில் 3 கலர் இருக்கும். இந்த மாதிரி கார்னர் பீஸு இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8 பீஸ். இது 8, இது ஒரு 12, இது ஒரு 6. இவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கியூபில் வந்து நான் சொல்லுவேன் சென்டர் பீஸ் மூவ் பண்ணுங்க, எட்ஜ் பீஸ் மூவ் பண்ணுங்க, கார்னர் பீஸ் மூவ் பண்ணுங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காண்டி இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதுவும் பேசிக் விஷயம் தான், ரொம்ப ஈஸியான விஷயம். அதுவும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு கியூபை நீங்கள் இப்படி பிடிக்கும்போது, இப்போ பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் இதில் 3 லேயர் இருக்கும். 1, 2, 3. இப்படி பார்த்தாலும் 3 லேயர் இருக்கும், இப்படி பார்த்தாலும் 3 லேயர் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கியூபை பிடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட வலது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரைட் லேயர். அதாவது ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் லேயர்பாங்க. இடது பக்கம் இருக்கிறத லெஃப்ட் லேயர்பாங்க. டாப்பில் இருக்கிறத டாப் லேயர்பாங்க. பாட்டத்தில் இருக்கிறத இந்த பாட்டத்தில் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து பாட்டம் லேயர்பாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் லேயர்பாங்க. அவ்வளோதாங்க. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, திடீர்னு ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க, பாட்டம் மூவ் பண்ணுங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியணும். அதனால இதை மட்டும் இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா ஞாபகம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மற்றபடி எதுவுமே ஞாபகம். ரைட் சைடுன்னு சொன்னால் இந்த பக்கம் இப்படி இப்படி மூவ் பண்ணுறேன், இப்படி பண்ணாலும் சொல்லலாம், இப்படி பண்ணாலும் சொல்லலாம். சொல்லுவோம் மேலே கிளம்ப. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. நமக்கு அப்படி எப்படி நம்ம பிடிச்சிருக்கும் போது நம்மளோட வலதுக்கு இருக்கிறது ரைட் சைடு, இடதுக்கு இருக்கிறது லெஃப்ட் சைடு. இது டாப்பில் மேலே இருக்கிறதுனால டாப் லேயரு, இது பாட்டம் லேயரு. ஓகேவா? சில நேரம் ஃப்ரண்ட் இப்படி இப்படி இந்த ஃப்ரண்ட் லேயரே ரொட்டேட் பண்ணால் ஃப்ரண்ட் லேயர். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த பக்கம் இருக்கோ அது பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து 3x3 கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சால்வ் த டாப் லேயர். டாப் லேயர் என்னன்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதான் பண்ண வரோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த கலர் சேர்த்துட்டு அப்புறம் இந்த கலர் சேர்க்கணும், இந்த கலர் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து லேயர் பை லேயராக சேர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் சேர்க்கணும். ஓகேவா? சில பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், எனக்கு வந்து ஒரு லேயர்ஸ் அழகாக சேர்த்துருவாங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியாதுன்னா கவலையை விட்டுருங்க. நீங்கள் இந்த சப்ஜெக்டை மட்டும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைரெக்டாக செகண்ட் லேயர் போயிடலாம். ஓகேவா? இந்த லேயர் தெரியும்னா, தெரியலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த லேயர் சேர்க்க போகிறோம். ரெண்டாவது சால்வ் த செகண்ட் லேயர். இப்படி பாருங்க, 2 லேயர் ஆகும். ஓகேவா? இந்த 2 லேயர் வரைக்கும் சேர்க்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவும் ரொம்ப எளிமையாக நான் டிராயிங் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் எதுவும் ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை. அதை பார்த்து நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ஓகேவா? மூணாவது என்ன அப்படின்னா, ஃப்ரம் த கிராஸ் ஆஃப் த தேர்ட் லேயர். இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போடணும். அதாவது இந்த 2 லேயர் முடிச்சதுக்கப்புறம் மூணாவது லேயரை இப்படி ஃபுல்லாக சேர்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் போடணும். ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா, இப்படி போடணும். அதுக்கடுத்து பொசிஷன் த எட்ஜ் அண்ட் கார்னர். அப்புறம் அந்த எட்ஜு கார்னர்லாம் கரெக்டான இடத்துக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகலை, இப்படி மேட்ச் பண்ணணும். எல்லாம் மேட்ச் பண்ணணும். அப்புறம் இந்த கார்னரை மேட்ச் பண்ணணும். இதுதான் 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப்பு இந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணணும். கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? க்ரீன்னா க்ரீன் மேட்ச் பண்ணணும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு பண்ணணும். அவ்வளோதான். இந்த 5 ஸ்டெப் தாங்க. ஓகேவா? இந்த இன்ட்ரோ மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்து கியூபை நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கியூபை நல்லா கலைச்சிட்டாங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட கியூப் இருந்தால் நீங்களும் கியூபை கையில் எடுத்துங்க. நான் பண்ணுறதை அப்படி பண்ணுங்கள்.
இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் கியூவை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இப்போ வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலரில் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒயிட் கலரு எந்த இடத்துல நிறையா இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக ஒயிட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்லேயே சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா மேலே அழகாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க. இதை மேலே கொண்டு போக நினச்சிக்கணும், எந்த ஃபார்முலாமே தெரியல. இது உங்கள் ரைட் சைடில் இருக்குது. இந்த ரைட் சைடை இப்படி ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ 4 பீஸ் சேர்ந்துருச்சு. அடுத்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இதை இப்படி போனால் இப்படி ரொட்டேட் பண்ணால் சேருமா? சேரும். ஆனால் பாருங்கள் இது கலைஞ்சிரும். அதனால் கடைசி பார்த்துக்கலாம். முதல்ல ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இந்த பீஸை இங்கே போன நினச்சிக்கணும், ஜஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும் லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம எத்தனை சேர்த்துட்டோம்? 1 2 3 4 5 பீஸ் சேர்த்துட்டோம். வேறு ஏதாவது சேருமா பாருங்கள்? வேறு எதுவும் சேராது. இங்கே ஒரு பீஸ் இருக்குது, ஆனால் அங்கே கலையும். இங்கே இருக்குது, இங்கே கலையும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து இந்த 5 பீஸ் சேர்த்துட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஃபார்முலா போடலாம். அது என்னன்னா, இப்போ பாருங்கள், இந்த பீஸு இங்கே போகும், ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃப்ரீ இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும், இந்த பீஸை இதுக்கு நேராக கீழே கொண்டு வரணும். என்ன செய்யணும், இது பாட்டம் லேயரை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ண என்ன ஆச்சு, இதுக்கு நேரம் கீழே வந்துடுச்சா? ஒன்றா கியூப் இப்படி திருப்பி பிடிச்சிங்க. எப்பவுமே ஒயிட்டு உங்களை பார்க்க இருக்கட்டும். ஓகே? ஒயிட்டை தான் நீங்கள் சேர்க்குறீங்க. இந்த பீஸை இங்கே கொண்டு போகணும். நீங்கள் நேராக இப்படி ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். ஆனால் என்ன நடக்குது, இது வந்து கலையுது. அப்போ இது கலையாமல் இதை கொண்டு போகிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாங்க. அது என்னன்னா வெறும் 4 ஸ்டெப் தான். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கியூப் இங்கே கொண்டு போகணும், இந்த கலரை கொண்டு போகணும். இது நம்மளோட லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடில் சேர்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னச்சுன்னா இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டு தான் ஃபார்முலே போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் ரைட்டு, இது லெஃப்ட்டில் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் ரைட்டு, இந்த இடத்துல இதை மறைச்சி வைக்கணும். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாமாங்க. இங்கே வரங்க, இந்த லெஃப்ட்டை ரைட் சைடில் மறைக்கணும். பாட்டம் லேயரை மட்டும்தாங்க இவங்க திருப்பியாச்சா. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நமக்கு எங்கே போகணும், இங்கே போகணும். ஓகே? அப்போ அந்த இடத்த அப்படியே கீழே இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு அப்படியே கீழே இருக்குங்க. கீழே வந்துருச்சா? இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து 2 ஸ்டெப் முடிஞ்சிட்டு 3ஆவது ஸ்டெப் என்னது, இந்த மறைச்சி வச்ச காயின் இருக்கு பார்த்தீங்களா, திரும்ப அதே இடத்துக்கு கொண்டாங்க. வந்துருச்சா? அதே இடத்துக்கு வந்துட்டு 4ஆவது ஸ்டெப் என்னது, இப்படி கீழே இறக்குனீங்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. அழகாக சேர்ந்துருச்சா? சிம்பிள் ஸ்டெப் தாங்க. ஓகேவா? அது போல் வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்கள். இப்போ 4 காரணம் சேர்த்து இந்த 3 பீஸ் தான் சேர்க்கணும். ஓகேவா? வேறு எங்கே இருக்குது? இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இது இங்கே போகணும் பாருங்கள். இது இப்படி திருப்பி பார்த்துங்க, சும்மா செக் பண்ணிடுங்க, போகும். ஆனால் என்ன ஆகும், இந்த 2மே வந்து ஷஃபிள் ஆகும். அப்போ இந்த பீஸ் இங்கே போகும்போது இது 2ம் கலையாமல் இதை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும்னா அதே ஃபார்முலா லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணணும், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ இந்த பீஸு இங்கே போகணும். ஓகேவா? இந்த பீஸ் இங்கே போகணும். நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இதை ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். ரைட் சைடில் மறைச்சி வச்சாச்சு. இது வந்து 2 கொண்டு போகிறதுனால தப்பு இல்லை கரெக்டாக பண்ணால் இந்த ஒரு லேயர் மட்டும் தான் போகணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்க முடியும், சும்மா 2மே மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை கொண்டு போயாச்சு. இந்த பீஸை அப்படி கீழே இருக்குங்க. கீழே இறக்கியாச்சு. 2வது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸை மட்டும்தான் கொண்டு வரணும். அதாவது இந்த மிடில் லேயரை மட்டும்தான் இங்கே கொண்டு வரணும். நீங்கள் வந்து 2 லேயருக்கு சேர்த்து கொண்டு வந்தால் என்ன ஆகும், இது கலைஞ்சிரும். ஓகேவா? அதனால் இதை மட்டும் கொண்டு வரணும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? சேர்ந்துருச்சா? அடுத்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இது எங்கே போகும், இங்கே தான் போகும். இப்படி போனால் இப்படி தான் போகும். நமக்கு எங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணி வேறு எங்கேயா இருக்கா பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இது இங்கே போகணும். அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்குது, இங்கே போகணும்னு நினச்சேனும் இதை அப்படி திருப்பிவிடுங்க. இந்த மிடில் லேயரை மட்டும் திருப்புங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகண்டாம். எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை மட்டும் திருப்பிவிடுங்க. திருப்பிட்டு இங்கே தான் கொண்டு வரணும். அது கீழே இருக்குங்க. 2வது ஸ்டெப்பு மறைச்சி வச்சது அதே எடுத்து கொண்டு போங்க. 3ஆவது ஸ்டெப்பு. இது 4ஆவது ஸ்டெப்பு. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக ஒரு வீடியோ ஃபோட்டோ போட்டு விட்டுருக்கேன் பாருங்க. இப்போ டாப் லேயரில் சேர்க்கணும்னா இந்த 6 இடத்துல இருந்தால் ஈஸியாக சேர்த்துடலாம். என்னன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே கொண்டு போனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இங்கேருந்து அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டு போனால் 2வது ஃபார்முலா, இங்கேருந்து கொண்டு போனால் 3வது ஃபார்முலா, இங்கேருந்து இங்கே கொண்டு போனால் 4வது ஃபார்முலா, இங்கேருந்து கொண்டு போனால் 5வது ஃபார்முலா, இங்கேருந்து கொண்டு போனால் 6வது ஃபார்முலா. நீங்கள் கியூப் எடுத்துக்கங்க. கலரமாக இருந்துச்சுன்னா இந்த 6 சினரியோ தான் மேக்ஸிமம் வரும். இது இல்லாமல் சினரியோ வரும், அதை நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த 6 சினரியோ தான் வரும். உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு இந்த ஒரு பீஸ் தான் சேர்க்கணும். இந்த இடத்துல எதுவும் இருக்கா, இல்லை. இங்கேயும் இருக்கா, இல்லை. இங்கேயும் இருக்கா, இல்லை. இங்கே இல்லை. இப்போ நமக்கு இங்கே சேர்க்கணும், நமக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த சினரியா கவர் ஆகாதான்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துருங்க. ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்தால் என்னாவும் இங்கே போகும், சேராது. அப்போ இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ வந்துருச்சா? இப்போ இந்த பீஸ் இங்கே போனால் இந்த இமேஜில் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் பீஸு இங்கே போகணும். ஒரு 6வது ஃபார்முலா. நான் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். 1 2 இந்த நம்பர் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுனா
இந்த ஃபார்முலா அதே 4 ஸ்டெப் தான், ஒரே ஃபார்முலா தான், உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி போட்டுருக்கோம். ஓகே, அப்போ 6வது ஸ்டெப் போங்க. 6வது நமக்கு என்ன செய்யணும், இது இங்கே போகணும். இந்த 4 ஸ்டெப் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த மிட்டை வந்து ரைட்டில் இருக்கிறதுனால லெஃப்டில் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. 2வது இந்த ரைட் சைடை கீழே இறக்கணும். கீழே இறக்கியாச்சு. 3வது மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். சென்டர் பீஸ் மறைச்சி வச்சோம்னா அதை மட்டும் கொண்டு போகணும். சென்டரை மட்டும் பார்த்து போகணும். ஓகேவா, பண்ணிவிட்டு இது சரி பண்ணிடணும். ஓகேவா, அடுத்து நிச்சயம் கீழே கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதாங்க. இந்த 6 ஸ்டெப்புக்குமே நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். நீங்கள் எது வந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணி, இந்த 6 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம சேர்த்தாச்சு. ஒரு வேளை இந்த 6 சினரியே வரல, சில நேரம் கொஞ்சம் மாறி வரலாம். எப்படி வரலாம்னா, அந்த மிச்சம் 6 என்னன்னா, இந்த 6 ஃபார்முலா போட்டாச்சு. இன்னொரு 6 கேஸ் இப்படி இருக்கும். இப்படின்னா எப்படின்னா, கொஞ்சம் எடுத்து பாருங்க, இப்படி வரலாம். அதாவது பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்தா 6க்கு 6 ஃபார்முலா இருக்கு. இந்த கேஸ்ல இருந்தா என்ன பண்ணேன், அதே போல இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணேன், அதே போல இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணேன். சிலர் கீழே இருக்கும், பாட்டத்துல இருக்கும். அந்த கேஸ் காட்டவா? இப்போ இந்த கேஸ் பாருங்க, இங்க எல்லாம் சேர்ந்துருச்சு. இங்க ஒன்று தான் வேணும். அந்த பீஸ் எங்க இருக்குன்னா பாட்டம் கேஸ், அதுதான் இந்த கேஸ். ஓகே, 5வது கேஸ். இப்போ இந்த 6 கேஸும் பார்த்துங்க. இந்த 6 கேஸ் வந்தாலும் ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யணும்னா, இந்த 6 கேஸ் வந்தா நீங்க பழையபடி என்ன பண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் 10 மணில 6 கேஸ் அந்த கேஸ்க்கு மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கும் ஃபார்முலா போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த 1வது கேஸும் 3வது கேஸும் வந்தா இந்த ஃபார்முலா, 1வது கேஸ்க்கு இந்த ஃபார்முலா, 3வது கேஸ்க்கு இந்த ஃபார்முலா, அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்னது 1வது கேஸ் வந்திருக்கா, இந்த 1வது கேஸ் வந்திருக்கு. என்ன செய்யணும், இப்படி வந்துருக்கா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு டைம் கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இதை பாட்டத்தை லெஃப்ட் சைடில் திருப்பணும். பாட்டத்தை லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு கீழே இறக்கினா பழையபடி மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதாங்க. இப்போ என்னாச்சு, இங்கே இருந்த பீஸ் எங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சா. இங்கே போயிடுச்சா நமக்கு என்ன கேஸ், இது 1வது கேஸ். இந்த ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. இது நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளுங்க. ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. எந்த இடத்துக்கு சேர்க்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் மறைச்சி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மறைச்சி வச்சாச்சு. எந்த இடத்துக்கு சேர்க்கணுமோ அதை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சதை அதே இடத்துக்கு கொண்டு போகணும், அப்படி மேலே கொண்டு போயிடணும். இந்த 4 ஸ்டெப் தாங்க. ஓகேவா, அதனால் எல்லா கேஸும் போட்டிருக்கேன். நான் இந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி வந்தால், இந்த 6 கேஸ் வந்தால் இந்த 6 கேஸுக்கு நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கு இந்த சிம்பிள் ஃபார்முலா, அதுக்கு 3 ஸ்டெப் தான். இது ஒரு 1வது கேஸ் வந்தால் இந்த 3 ஸ்டெப்பு, 3வது கேஸ் வந்தால் 3 ஸ்டெப்பு. இந்த கேஸ் அதாவது 2, 4, 5, 6 இந்த 4 கேஸுக்கும் 2, 4, 6 இந்த 3 ஸ்டெப் தான். அதே ஃபார்முலா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்ட்ரு, இந்த கேஸ் வந்துருக்கு, 2வது கேஸ் வந்திருக்கு. இப்படி வந்தால் என்ன செய்யணும், இந்த சென்ட்ரு பீஸை கீழே இறக்கணும். சென்ட்ரு பீஸ் அதாவது எங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்கிறது மேலே கொண்டு போகணும். என்ன செய்யணும், கீழே இறக்கணும். கீழே இறக்கியாச்சு. அடுத்து பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1, 2. அடுத்து சென்ட்ரு பீஸும் மேலே கொண்டு போயிருங்க. போயிடுச்சா, இது சால்வ் ஆகிடுச்சா. இப்போ இதுக்கும் சும்மா ஒரு சாம்பிள் வச்சு காமிச்சிட்டேன். இது ஆல்ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். இது பண்ணியாச்சு. இப்போ இந்த கேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கேஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இடத்துல தான் கீழே இருக்கணும். ஓகேவா, நீ இந்த ஃபார்முலா படி சென்டர் ஆகிருக்கக்கூடாது. அதனால அந்தந்த இடத்துல நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதை கீழே இருக்கணும். அப்புறம் பாட்டத்தை 2 டைம், அதுக்கப்புறம் இதுதான் பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். திரும்ப கீழே இருக்கிறத பழையபடி மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்னாச்சு, இங்கே இருந்த பீஸு இங்கே வந்துச்சு, கீழே இருந்து இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும், இதை இங்கே என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதுக்கு நேரம் அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணியாச்சு. ஒயிட்டை நம்மளை பார்க்க பிடிச்சிங்க. இப்போ இது மேலே போன நினச்சணும், அந்த பழைய ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துருச்சா, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது மேலே போன நினச்சணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே தூக்கணும். அவ்வளோதாங்க. சேர்ந்துச்சா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயர் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து கலர் சேர்த்துட்டோம். ஆனால் இந்த கார்னர்லாம் சேரல பாருங்கள். ஓகே, இது சேரல. நமக்கு வந்து எப்படி வரணும்னா, இந்த மாதிரி வரணும். எப்படி வரும்னா, க்ரீன் ஃபுல்லாக அது இங்கேயும் சேர்ந்துருக்கணும், இங்கேயும் சேர்ந்துருக்கணும், இங்கேயும் சேர்ந்துருக்கணும், இங்கேயும் சேர்ந்துருக்கணும், இங்கே சேர்ந்துருக்கணும். அது சிம்பிள் ஸ்டெப் தாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து கலரோட காம்பினேஷன் புரிஞ்சுக்கணும். கலர் சுற்றி எப்படி இருக்குன்னா, இந்த ஆர்டரில் தான் இருக்கும். க்ரீன் இருக்கும், இங்கே வரேன், க்ரீன் இருக்கும். அடுத்து ஆரஞ்சு இருக்கும். க்ரீனுக்கு அப்புறம் ஆரஞ்சு இருக்கும். ஆரஞ்சுக்கு அப்புறம் ப்ளூ இருக்கும். ப்ளூக்கு அப்புறம் ரெட் இருக்கும். இது தலைகள் இருக்குது. மேலே எல்லோ இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்படி தலைகளை பிடிக்கும்போது என்னாகும், எல்லோ கீழே போகும்போது என்னாகும், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஆர்டர் படியே நம்ம சேர்க்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எங்கேயா கலர் சேர்ந்துருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல 2 கலர் ரெடி சேர்ந்துருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும், ஒரு ஆரஞ்சு வரணும். ஆரஞ்சு எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. நல்லா பாருங்க, இங்கே சேர்ந்துருக்குது. இங்கே நமக்கு ஆரஞ்சுக்குள்ள ரெட் இருக்குது. ஆரஞ்சு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த பீஸ் இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இது கீழே இறக்கணும்.
இது கீழே இறக்க நினச்சோம்னா நமக்கு நேராக பிடிச்சிங்க. இதை கீழே இறக்கணும். கீழே இருந்தால் தான் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கீழே இறக்க நினச்சோம்னா இப்படி கீழே கொண்டு போயிடுங்க. இதை ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடில் மறைச்சி வைங்க. இப்படி மறைக்கக்கூடாது, ஓகேவா? ஆப்போசிட்டில் தான், லெஃப்ட் இருக்கனால ஆப்போசிட்டில் மறைச்சி வைங்க. இதை கீழே இருக்கிறீங்களா, பழைய மேலே கொண்டு போயிருங்க, ஓகேவா? இங்கே இருக்குது, வெளில எடுத்தோம். இது எங்கே இங்கே இருக்குது. இது எங்கே போகணும்? இந்த ஆரஞ்சு எங்கே போகணும்? சுற்றி பாருங்கள், அப்படி பொறுமையாக பாருங்கள், இங்கே போகணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஒயிட்டை ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக கீழே கொண்டு வரணும். அப்போ பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். வந்துருச்சா? இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது, இது இங்கே போகணும். அப்போ நினச்சிக்கணும் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இந்த பீஸ் மேலே போன நினச்சினோம் லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நினச்சினோம் இதை ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். எங்கே போடணுமோ அதை கீழே இறக்கணும். மறைச்சி வச்ச பீஸை அதே இடத்துக்கு கொண்டு வரணும். திரும்ப மேலே கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ அழகாக சேர்ந்துருச்சா? ஓகேவா? இப்போ இதில் இந்த பீஸ் முன்னு மறைஞ்சிச்சு, அது இங்கே இருக்குது. இந்த ஒயிட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்ந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா நேராக ஆட்டோமேட்டிக் இங்கேயே சேர்க்கக்கூடாது. இங்கே 2 ப்ளூ பீஸ் ஆச்சு, இங்கே ப்ளூ சேர்க்கக்கூடாது, ஓகேவா? இங்கே சேர்ந்தா அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் சேர்க்கலாம், இல்லை இந்த பக்கம் சேர்க்கலாம், ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 2 ப்ளூ சேர்ந்தே இருக்குது. ஒரே ஒரு ப்ளூ தான் மிஸ் ஆகுது, ஓகே? அந்த ப்ளூ எங்கே இருக்குது? அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள், டாப்லேயே தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த காயின் இங்கே போகணும். இந்த பீஸ் இங்கே போகணும்னு நினச்சிக்கணும். அதே போல் நினச்சிக்கணும். இதை மட்டும் கீழே இறக்குங்க. இதை கீழே இறக்குங்க. இறக்கி வச்சா இதை ரைட் சைடில் மறைச்சி வைங்க. இந்த மாதிரி சென்டராக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும் ரைட் சைடு, ஓகேவா? ரைட் சைடில் மறைச்சி வைங்க. கீழே இருக்கிறது பழைய மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ இங்கே வர வேண்டிய ப்ளூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே வந்து அதே மெத்தட் தாங்க. அந்த ஃபார்முலா நீங்கள் டவுட்னா அந்த ஃபார்முலாவே பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த மெத்தட் தான், அந்த ஃபார்முலா அதே தான். இது மேலே போகணும்னு நினச்சிக்கணும், ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். இதை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சது அதை எடுத்து கொண்டு போகணும். சேர்ந்துடும், அப்படியே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு. அடுத்து இங்கே ரெட்டு இருக்குது அப்படிங்கிறனால இங்கே என்ன வரணும்? ரெட்டு வரணும். இங்கே ஆனால் க்ரீன் தான் இருக்குது. இங்கே க்ரீன் இருக்குது. அப்போ என்ன வரணும்? இந்த க்ரீன் எங்கே போகணும்? இங்கே போகணும். அப்போ என்ன செய்யணும்? இதை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த க்ரீனை கொண்டு போய் சேர்த்துருங்க. நல்லா பார்த்துங்க. இங்கே க்ரீன் இருக்கிறதுனால இங்கேயும் க்ரீன் தான் போகணும். ஆனால் ரெட் இருக்குது. இந்த ரெட்டு இங்கே போகணும். இது இங்கே போகணும்னு என்ன செய்யணும்? ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். இதை கீழே இறக்கணும். இதே ஸ்டெப் தான். இந்த படத்தை பார்த்து அப்படி போட்டுருங்க 4 ஸ்டெப், ஓகேவா? நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து இந்த 4 ஸ்டெப் அப்படி போட்டுருங்க, ஓகேவா? இங்கே சேர்த்தாச்சு, இங்கே சேர்த்தாச்சு. இப்போ ரெட் எங்கே இருக்குது? ரெட் இங்கே இருக்குது. இது நேரம் எங்கே வரணும்? இங்கே வரணும். இது மேலே போனால் நினச்சணும் இந்த ஸ்டெப் தான், அதே தான். ஃபஸ்ட்டு ரைட் சைடு மறைக்கணும். சென்டரை மட்டும் கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும். மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். சேர்த்தாச்சா? இவ்வளோ சேர்த்தாச்சு. இந்த ஒரே இது தான் இந்த பீஸ், ஓகேவா? இது எங்கே இருக்குது? இந்த மெத்தடை பாருங்கள், 3வது பட்டம். இதில் மேலே போனால் நினச்சேனும் ரைட் சைடு இமேஜையும் பார்த்துக்குங்க, நான் சொல்கிறதையும் கேட்டுக்குங்க. இப்போது ரைட் சைடு மேலே போனால் நினச்சேனும் ரைட் சைடில் இருக்கிற ஒயிட்டை லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும். பாட்டத்தை லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சாச்சு, ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து ரைட் சைடை கீழே இறக்கணும். கீழே இறக்கியாச்சு. அடுத்து மறைச்சி வச்சதை அதே இடத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து வச்சு அடுத்து கீழே உள்ளதை அப்படியே மேலே ஏற்றிடணும். வாங்க, சேர்த்துட்டுமா? ஃபஸ்ட் லேயர் அழகாக சேர்த்துட்டுமா? ஆக்சுவலாக இந்த சேர்க்குறதே வந்து ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் வந்து நீங்கள் ஈஸியாக சேர்க்கணும்னு நினைப்பீங்க. இதுதான் நிறைய ப்ராபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அடுத்து செகண்ட் லேயருங்க. செகண்ட் லேயர் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னா, நீங்கள் மொத்தமே 4 பீஸ் தான் சேர்க்கணும். ஒரு பீஸு, 2, இங்கே 1, 3, 4. இந்த 4 எட்ஜை சேர்த்திங்கன்னா சேர்ந்துடும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிங்கன்னா இந்த கலரில் சென்ட்ரு என்ன கலர் இருக்கோ அதுக்கு நேராக இந்த சென்ட்ரு பீஸ் மாற்றணும். இதுக்கு ஆரஞ்சு அப்படின்னால இப்படியே ரொட்டேட் பண்ணி ஆரஞ்சு மேட்ச் பண்ணிடுங்க. இப்போ மேட்ச் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கும், க்ரீன் மேட்ச் ஆகிருக்கும், ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. நீங்கள் சேர்க்க வேண்டியது இந்த பீஸு, இந்த பீஸு, இந்த பீஸு, இந்த பீஸ், 4 பீஸ் தான். அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஓகேவா? அதுக்கு 2 ஃபார்முலா தான் பாருங்க. அந்த 2 ஃபார்முலாவும் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். நான் உங்களுக்கு 2மே ஒரு படம் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படின்னா, இந்த இடத்துல இருந்தால் நம்ம இங்கேயும் கொண்டு போகலாம், இங்கேயும் கொண்டு போகலாம். அதாவது என்னென்னா, இங்கே தேவையான காயின் இதுக்கு நேரம் அலைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக சேர்ந்துச்சுன்னா அதை எங்கே கொண்டு போகலாம்? இந்த பக்கம் மூவ் பண்ணலாம், இந்த பக்கம் மூவ் பண்ணலாம். இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த 4 ஸ்டெப்பு, ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அதே 4 ஸ்டெப் தாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடணும். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. அதாவது இதுவும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். 2 டைம் போடணும், அவ்வளோதான். நல்லா பார்த்துங்க. இங்கேருந்து இங்கே போடுறதுக்கு இப்படி போட்டுட்டு திரும்ப ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடணும். இதுவும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இங்கே போகிறதுக்கும் இந்த ஃபார்முலா போட்டு திரும்ப ஒரு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ஓகேவா? இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சா? அப்போ இங்கே க்ரீன் கலர் இருக்குது, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. க்ரீன் எங்கே இருக்குது? கூட இருக்குது, எல்லோ இருக்குது.
எல்லோனா இந்த இடம் தான், இது எங்கேயும் போகாது. நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துக்கு வரணும்னா க்ரீன் வரும், ரெட் வரும். இந்த பக்கம் க்ரீன், ஆரஞ்சு. அப்போ இந்த பீஸ் கிடையாது. அப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. 2 இங்கே மேட்ச் ஆகலை, 3 இங்கேயும் மேட்ச் ஆகலை, இங்கேயும் மேட்ச் ஆகலை, 4 டைம் தான் ரொட்டேட் பண்ணுங்க. அதுக்குள்ள ரொட்டேட் பண்ணாதீங்க. 4 டைத்துக்கும் ரொட்டேட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து இப்படி திருப்பிடிங்க. இப்போ என்ன கலர், ரெட் கலர் இருக்கு. இந்த இடத்துல ரெட் வருதான்னு திருப்புங்க. இந்த இடத்துல ரெட் வருதான்னு 4 டைம் ரொட்டேட் பண்ணி பாருங்க. 1 வரல, 2 வரல, 3 வரல, 4 வரலாம் கவலைப்படாதீங்க. அப்படி இந்த பக்கம் திருப்பிடுங்க. இப்போ நம்ம ப்ளூ இருக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ளூ வருதான்னு 4 டைம் ரொட்டேட் பண்ணுங்க. 1 வரல, 2 வரல, 3 வரல, 4 வரல, விட்டுருங்க. அடுத்து ஆரஞ்சு பாருங்க. ஆரஞ்சு டிஃபால்ட்டாக வந்திருக்கு பாருங்க. நமக்கு ஆரஞ்சு கலர் மேட்ச் ஆகிருக்குது. ஆரஞ்சு கூட என்ன இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. அப்போ கிரீன் வந்தால் நமக்கு எந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் ப்ளூ இருக்கு. அப்போ கிரீன் ப்ளூ தான் வரணும். இந்த பக்கம் பாருங்க, கிரீன் ஆரஞ்சு இருக்குது. அப்போ இது எங்கே வரணும், இது இங்கே தான் வரணும். ஓகேவா, நல்லா பார்த்தாலே தெரியும். இப்போ இங்கே கலர் அலைன் ஆகிடுச்சு. அது கூட உள்ள மேட்சான கலரு என்ன கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது. க்ரீன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே போகணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஓகேவா, அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தாங்க. இது நமக்கு ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் போனால் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் மறைச்சி வைப்போம். பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மறைச்சி வச்சிட்டிங்களா. அடுத்து என்ன செய்யணும், எந்த பக்கம் போகணுமோ அதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டிங்களா. அடுத்து என்ன செய்யணும், மறைச்சி வச்ச காயினை அதை எடுத்து கொண்டு வரணும். மறைச்சி வச்ச காயின் இங்கே இருக்குது, அதை எடுத்து கொண்டாங்க. அடுத்து என்ன செய்யணும், கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இந்த 4 ஸ்டெப் தாங்க. 4 ஸ்டெப் போட்டோன்னே இங்கே சேருமா அப்படின்னா சேராது. பதிலுக்கு என்ன நடந்திருக்கும், இந்த பக்கம் கலைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கீழே போட்டு வரேன். நெக்ஸ்ட் போட்டு பாட்டம் டு டாப் லெஃப்ட் சைடு. அதாவது என்னன்னா, இந்த டாப்பில் வந்து ஒரு ஒயிட் மிஸ் ஆயிரும். இந்த ஃபார்முலா போட்டோன்னா என்ன ஆகும்னா, டாப்பில் ஒரு ஒயிட் மிஸ் ஆயிரும். அது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒயிட்டை நமக்கு நேராக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு திரும்ப இந்த பீஸ் இங்கே போனால் என்ன செய்யணும், அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. நமக்கு லெஃப்ட் சைடில் இது மேலே கொண்டு போகணும். அப்போ என்ன செய்யணும், ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். அதே தான். உங்களுக்கு தேவைன்னா அந்த 1வது ஃபார்முலா போய் பார்த்துக்குங்க. அடிக்கடி பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னு நான் சொல்கிறதே புரிஞ்சுங்க. இது மேலே போனால் என்ன செய்யணும், இது லெஃப்ட் சைடு. அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் அழகாக சேர்ந்துருச்சா. இந்த 1 பாட்டம் டு டாப் எட்ஜ் இருக்குது. இந்த ஃபார்முலாங்க நான் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த ஃபார்முலா தான். ஓகேவா, இங்கே உள்ளது மேலே கொண்டு போகிறதுக்கு அதே தான். நீங்கள் வேணால் கன்ஃபியூஸ் ஆகண்டா. ஓகே, இப்போ சிம்பிளாக முடிஞ்சிச்சா. ஓகே, ஒரு சைடு சேர்த்துட்டோம். அதே போல் என்ன பண்ணணும், திரும்ப மேட்ச் பண்ணுங்கள். ஆரஞ்சு கூட எல்லோ இருந்தால் விட்டுருங்க. எல்லோ இந்த பக்கம் தான் போகணும். நமக்கு என்ன வேணும், ஆரஞ்சு வித்து ப்ளூ வேணும். இல்லை இல்லை இல்லை, இது இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அடுத்து என்ன பண்ணுங்கள், க்ரீன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், க்ரீனு சேரல. அடுத்து ரெட்டும் இல்லை. அடுத்து ப்ளூ இருக்குது பாருங்கள். ப்ளூ அழகாக மேட்ச் ஆகிடுச்சா. ப்ளூ பக்கத்தில் என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு எங்கே போகணும், ரைட் சைடில் போகணும். இது ரைட் சைடில் போகணும். அப்போ அதே ஃபார்முலா தான். 2 டைம் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. நல்லா பாருங்கள், 2 டைம் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடுறேன். இது ரைட் சைடு போகணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மறைச்சி வைக்கணும். அடுத்து எந்த பக்கம் போகணுமோ அதை கீழே இறக்கணும். அடுத்து மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும். அடுத்து கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்ன நடந்திருக்கும், இது முடிஞ்சோன்னு இந்த ஃபார்முலா பண்ணாது. ஒரு ஒயிட் மிஸ் ஆகிருக்கும். அந்த ஒயிட் எங்கே இருக்குது, இப்படி பாருங்கள், இந்த இருக்கு பாருங்க. இந்த ஒயிட்டு நல்லா இப்படி வச்சுட்டு இப்படியே ஃபார்முலா போடக்கூடாது. ஒயிட் எப்பவுமே நமக்கு நேராக இருக்கணும். ஓகே, நமக்கு நேராக வச்சுட்டு தான் அந்த ஃபார்முலா பண்ணணும். இது இங்கே போனால் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் மேலே போகணும். அப்போ என்ன செய்யணும், ரைட் சைடு மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சதை அதே எடுத்து கொண்டு போகணும், திரும்ப மேலே ஏற்றிடணும். ஓகே, இப்போ அழகாக சேர்ந்துருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து எங்கே போகணும், இந்த 2 சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. இப்போ க்ரீன் இங்கே இருக்கான்னு திரும்ப தேடி பாருங்க. 1 2 3 4 இங்கே ஒரு க்ரீன் இருக்கு, ஆனால் அது எல்லோ. அப்போ சேராத, விட்டுருங்க. அப்போ 4 பக்கம் ரொட்டேட் பண்ணணும். இல்லை, அடுத்து ரெட்டு திருப்புங்க. 1 2 3 4 பக்கம் பார்த்தாச்சு. ரெட்டு மேட்ச் ஆகலை, விட்டுருங்க. அடுத்து ப்ளூவும் மேட்ச் ஆகலை. ஓகே, அப்போ எதுவுமே மேட்ச் ஆகலை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வரணும்னா, இந்த இடத்துக்கு ஒரு ப்ளூ அண்ட் ரெட் வரணும். ப்ளூ அண்ட் ரெட்டுக்கு பதில் என்ன இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. ப்ளூ அண்ட் ரெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. க்ரீன் அண்ட் ரெட், அதாவது என்னென்னா, இங்கே வர வேண்டிய காயின் இங்கேயும், இங்கே வர வேண்டிய காயின் இங்கேயும் இருக்குது. இதையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, மூவ் த எட்ஜ். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இந்த பக்கம் கொண்டு போகணும், இதை இந்த பக்கம் கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பீஸை கீழே கொண்டு வரணும்.
கீழே கொண்டுறதுக்கு இந்த ஃபார்முலா போடுங்க. அதே ஃபார்முலா தான், புது ஃபார்முலா இல்லை. இப்போ இந்த காயின் கீழே வரணும். கீழே வரணும்னு நினைச்சேனும் ஒரு டம்மியை இந்த காயினை அனுப்பணும். இந்த காயினுக்கு அனுப்பணும்னு நினைச்சேனும் இந்த காயின் சப்போஸ் ஜோடி காயின் வச்சுக்கலாம், ஒரு அசம்ஷனுக்கு வச்சுட்டு இதை அனுப்பிச்சா என்னாவும் ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். இது லெஃப்ட் சைடு போகணும்னு நினைச்சேனும் ரைட் சைடு மறைச்சு வைக்கணும். பாருங்க, ரைட் சைடு மறைச்சு வைக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். அடுத்து மறைச்சு வச்சதை அதை எடுத்து கொண்டு வரணும். அடுத்து கீழே இருக்கணும், மறுபடியும் மேலே கொண்டு வரணும். இப்போ என்ன இருக்கும், மேலே களைஞ்சிருக்கும். களைஞ்ச பீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை மேலே கொண்டு போய் நிச்சயம் இது ரைட் சைடில் மேலே போகணும். அப்போ நிச்சயம் லெஃப்ட் சைடு மறைச்சு வைக்கணும். அதே ஐடென்டிக் ஃபார்முலா தான். ரைட் சைடு கீழே இருக்கணும், மறைச்சு வச்சது அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே இருந்த பீஸ் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா பாட்டம் லேயருக்கு வந்திருக்கும். பாட்டம் லேயர் அப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பீஸ் இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சா. இது எங்கே போகணும் ஆக்சுவலாக, இது இங்கே போகணும். அதாவது ரெட் அண்ட் ப்ளூ இங்கே போகணும். இங்கேருந்து ரைட் சைடில் போகணும். அப்போ பழையபடி இந்த மெத்தட் வந்துட்டா இங்கேருந்து இங்கே போகணும். அப்போ என்னச்சுன்னா அதே மாதிரி ரைட் சைடில் போனால் என்னச்சுன்னா நல்லா பாருங்கள், இந்த பீஸ் இங்கே போகணும். ரைட் சைடில் போனால் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் மறைச்சு வைக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரைட் சைடை கீழே இறக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. மறைச்சு வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். மூணாவது ஸ்டெப்பு. கீழே இருக்குன்னா பழையபடி மேலே கொண்டு போகணும். 4 ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. முடிஞ்ச உடனே நினச்சோம் இந்த ஃபார்முலா மறக்காமல் போட்டுருணும். என்னது, மேலே ஒரு ஒயிட் மிஸ் ஆகிருக்கும். அந்த ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு நேராக கியூபை திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதே 4 ஸ்டெப்பு. அந்த 4 ஸ்டெப் என்னது, லெஃப்ட்டில் மேலே போனோம் அப்படின்னா ரைட்டில் மறைச்சு வைக்கணும். உங்களுக்கு தேவைன்னா அந்த இமேஜை பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சு வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும், இது மேலே கொண்டு போகணும். சேர்ந்துருச்சா, இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு காயின் தான். இப்போ திரும்ப ரொட்டேட் பண்ணி பாருங்கள், க்ரீனுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் ஆகலை, மேட்ச் ஆகலை, மேட்ச் ஆகலை, மேட்ச் ஆகலை. அப்புறம் ரெட்டுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ரெட்டுக்கு ஆல்ரெடி மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் இது எல்லோனா விட்டுருங்க. நமக்கு என்ன தேவை, ரெட் அண்ட் க்ரீன் தேவை. அப்போ இன்னொரு 4 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 2 3 இங்கே மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பீஸ் எங்கே போகணும், லெஃப்ட் சைடு போகணும். அப்போ என்ன ஃபார்முலா, லெஃப்ட் சைடில் ஃபார்முலா அதே ஹைடென்சி ஃபார்முலா தான். லெஃப்ட் சைடில் போகணும்னு நினச்சிக்கணும், ரைட் சைடு மறைச்சு வைக்கணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சு வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும், திரும்ப கீழே இருக்கணும், மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்ன இருக்கும், ஒரு ஒயிட் மிஸ்ஸாக இருக்கும். அந்த ஒயிட்டுக்கு இந்த 3வது ஃபார்முலா போட்டிங்கன்னா சேர்ந்துடும். எப்படி, ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்படி வச்சு போட்டக்கூடாது, நமக்கு நேரம் திருப்பிக்கணும். ஓகேவா. திருப்பும்போது ஒயிட் எந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் மறைச்சு வைக்கணும், ரைட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சு வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும், அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். அழகாக சேர்த்துட்டோன்னா 2வது லேயரும் அழகாக சேர்த்துடுங்க. இதில் வந்து இந்த 2 சினரி தான். கீழே கீழே வரும். ஒரு வேளை என்ன ஆகும்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து ஆப்போசிட் சைடு இருந்தால் ஒரு டைம் கீழே இறக்கிட்டு பண்ணிடுங்க. அவ்வளோ சிம்பிள், முடிஞ்சது. ஓகேவா. சில நேரம் ஃப்ளிப்பாக இருக்கும். ஓகேவா. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பாக இருக்குது. அதாவது என்னென்னா ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்குது, ப்ளூ இந்த பக்கம் வந்துருக்கு. அதாவது கரெக்டான காயின் தான், காயின் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த கேஸ்க்கும் இதே தான். என்ன பண்ணணும், ஒரு டம்மி காயின் அங்கே அனுப்பிச்சிருங்க. டம்மி காயின் அனுப்பிச்சா என்னாவும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளில வந்துடும். வெளில வந்தால் அதே பழையபடி அந்த ஃபார்முலா போட்டுருங்க. ஓகேவா. அடுத்து இந்த 2 லேயர் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பாட்டத்தில் ஒரு ப்ளஸ் போடணுங்க. ஓகேவா. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுவும் நான் கிளியராக டிராயிங் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி என்னென்ன மாதிரிலாம் வரலாம். அதாவது இப்போ நம்ம எல்லாரும் கியூப் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரும் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி கலர் வரும். அது என்னென்ன பேட்டர்னில் வரணும்னா மொத்தமே 4 பேட்டர்ன் தாங்க. என்ன பண்ணால் அந்த 4 பேட்டர்ன் போட்டுக்க பாருங்க. ஒரு +2 வந்திருக்கலாம், ஒரு டாட் வந்திருக்கலாம், லைன் வந்திருக்கலாம், ஜே வந்திருக்கலாம். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. நீங்கள் கியூபை சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி +2 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி +2 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. சில நேரத்தில் வரலாம். ஓகேவா. வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பெறலாம். இந்த ஸ்டெப்பு தான் நம்ம வர வேண்டியது. ஓகேவா. டிஃபால்ட்டாகவே வந்துட்டுனா இந்த ஸ்டெப்பை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். வரலை, இந்த ப்ளஸ் வரல, இந்த மாதிரி +2 வரலன்னா நம்ம வர வைக்கணும். வேறு எப்படிலாம் வந்துருக்கலாம்னா இந்த 3 பேட்டர்னில் வந்துருக்கலாம். என்ன பேட்டர்னா டாட் பேட்டர்ன். அதாவது என்னென்னா ப்ளஸில் ஒரே ஒரு எல்லோ மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது. ஓகேவா. இந்த சுற்றி இருக்க கலரை மறந்துடுங்க. இப்போ ஒரு இங்கெல்லாம் எல்லோ இருக்கலாம். இந்த மாதிரி எல்லோலாம் நீங்கள் மறந்துடுங்க. கார்னர் பீஸை மறந்துடுங்க. நம்ம கன்சிடர் பண்ணது ஒன்லி ஃபார் வந்து இந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான். இந்த 4 எட்ஜு ப்ளஸ் இந்த ஒரு சென்ட்ரு, இந்த கார்னரை மறந்துடுங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் இருக்கலாம், வேறு எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருந்தால் இது வந்து டாட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே. ஒரு ஞாபகத்துக்காண்டி நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் கியூப்பில் என்ன பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்காண்டி. சில நேரம் இப்படி லைன் மாதிரி வந்துருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இது லைன் இல்லையே, எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது ஒன்லி இந்த ப்ளஸ்ஸுக்கு மட்டும்தான். இந்த ப்ளஸில் எத்தனை வந்திருக்கு அதை வச்சு தான் பேட்டர்ன் பண்ணுறோம். இதை மறந்துடுங்க. கார்னரை மறந்துடுங்க. லைன் இப்படி வந்திருக்கலாம், இது இப்படியும் வரலாம்.
ஓகேவா? லைன்ல நீங்க நினைச்சுக்கலாம், எனக்கு வந்து லைன் இப்படி வெர்டிகலா வரலையே, என்ன ஹரிசாண்டலே வந்திருக்கு. எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஓகே. நீங்க கியூப் திருப்புனீங்கன்னா வெர்டிகல், இப்படிச்சுன்னா ஹரிசாண்டல். ஓகேவா? அதனால 2மே கவர். லைன் பேட்டர்ன்ல இந்த 2 டைப் இருக்கும். இன்னொரு பேட்டர்ன் ஜே பேட்டர்ன்பாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஜே மாரி இருக்கும். நீங்க நினைக்கலாம் பிளஸ் மார்க்னு நினைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கார்னரை மறந்துங்க. ஏன்னா கார்னர் காயின். இதை மட்டும் தான் பார்க்கணும். பார்க்க ஜே மாரி இருக்கும். ஜேல இந்த இவ்வளோ டைப் இருக்குது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்னா ஜேவை இப்படி பிடிக்கலாம். இப்படி பிடிச்சா எல் மாதிரி இருக்கும். இப்படி பிடிக்கலாம். இப்படி பிடிக்கலாம். எப்படி வந்தாலும் ஜே பேட்டர்ன் தான். நமக்கு மொத்தம் 3 பேட்டர்ன் தாங்க. ஒரு டாட் பேட்டர்ன், ஒரு லைன் பேட்டர்ன், ஜே பேட்டர்ன். ஓகேவா? இப்படி வந்தா ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா இந்த கிராஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணா, இந்த மாதிரி லைன் பேட்டர்ன் வந்துருச்சு வச்சுங்களேன். இந்த மாதிரி லைன் பேட்டர்ன் வந்துட்டுனா இந்த ஃபார்முலா ஒரே ஒரு டைம் போட்டால் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஒரே ஒரு டைம் போடணும். இந்த போட்டு கட்டுறேன் பாருங்க. இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே. கியூப் லைன் வந்து இப்படி இருக்கணும். நல்லா பார்த்துங்க, ஹரிசாண்டலாக இருக்கணும். இது உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம். ஓகேவா? ஹரிசாண்டலாக இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த 6 ஸ்டெப் தான். ஓகே. இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி போட்டால் வராது. ஓகேவா? லைன் பேட்டர்ன் வந்தால் நான் அதுக்கு தான் லைன் வந்து அந்த இடத்துல வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நினச்சோன்னா உங்கள் ஃப்ரண்ட்டை ஒரு டைம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்டை ஒரு டைம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதை மேலே நீ போகணும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. 3வது ஸ்டெப் என்ன பண்ணால் உங்கள் டாப் லேயரை லெஃப்ட்டில் திருப்புங்க. இதுதான் டாப் லேயரு. டாப் லேயரை அப்படியே லெஃப்ட்டில் திருப்புங்க. 4வது ஸ்டெப் என்ன பண்ணால் உங்களோட ரைட் லேயரை கீழே இறக்குங்க. ரைட் ஸ்டெப் சைடை அப்படி கீழே இறக்குங்க. கீழே இறக்கியாச்சு. அடுத்து 5வது ஸ்டெப் என்னன்னா டாப் லேயரை ரைட்டில் திருப்புங்க. டாப் லேயர் இருக்குன்னா இதை வந்து இப்போ ரைட்டில் திருப்பணும். அடுத்து என்ன செய்யணும், 6வது ஸ்டெப்பு, கடைசி ஸ்டெப்பு. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை ரைட்டில் திருப்பணும் பார்த்தீங்களா, இப்போ அதை ரிவர்ஸில் திருப்பிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருச்சா? சிம்பிளுங்க. ஓகேவா? இதை வச்சுருந்தேன். ஒரு வேளை ஜே பேட்டர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா தான். ஆனால் ஜேவை எப்படி பிடிக்கணும்னா இப்படி பிடிக்கணும். அதனால தான் ஜே பேட்டர்ன் அப்படிங்கிறேன். இது நீங்கள் எல் பேட்டர்ன் கூட சொல்லிடலாம். எதுக்கு ஜே பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா போடணும். ஓகேவா? நீங்கள் வேறு எப்படி பிடிச்சி போட்டாலும் வராது. ஓகேவா? அதனால தான் ஜே பேட்டர்ன் அப்படிங்கிறேன். ஜே மாதிரி போட்டு இந்த ஃபார்முலா போய் கிராஸ் ஃபார்முலா. ஒரே ஃபார்முலா தான் 2 டைம் போக வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ பிடிச்சிக்கோங்க. இப்போ அதே 6 ஸ்டெப் தான். எந்த சேஞ்சுமே இல்லைங்க பாருங்க. அதே 6 ஸ்டெப் தான். அதே 6 ஸ்டெப். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃப்ரண்ட்டை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடை டாப்பை கொண்டு போகணும். டாப்பை லெஃப்ட்டில் திருப்பணும். அடுத்து ரைட் சைடை கீழே இறக்கணும். அடுத்து டாப்பை ரைட்டில் திருப்பணும். அடுத்து ஃப்ரண்ட்டை பழையபடி லெஃப்ட் சைடு திருப்பி. தான் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் சைடு திருப்பிடணும். அவ்வளோதான். இந்த இமேஜை பார்த்து அப்படி பண்ணிடுங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, நமக்கு என்ன இருந்துச்சு பண்ணும்போது ஜே பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, லைன் பேட்டர்ன் ஆயிடுச்சு. லைன் பேட்டர்ன் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான். அதே ஃபார்முலா இப்படி லைனில் இப்படி பிடிச்சிட்டு அதே ஃபார்முலா நோட்டே போடுங்க. ஃப்ரண்ட் என்ன செய்யணும், ரைட்டில் திருப்பணும். இதை மேலே கொண்டு போகணும். டாப்பை லெஃப்டில் திருப்பணும். இதை கீழே இறக்கணும். ரைட் சைடை கீழே இறக்கணும். டாப்பை ரைட்டில் திருப்பணும். ஃப்ரண்ட்டை பழையபடி ரிவர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்னாச்சு, ப்ளஸ் வந்துடுச்சா? ரொம்ப சிம்பிளுங்க. லைன் பார்த்துட்டோம், ஜே பார்த்துட்டோம். இதுக்கடுத்து ஒன்றே ஒன்று பார்க்க வேண்டியது டாட் பேட்டர்ன். ஓகேவா? இந்த மாதிரி டாட் பேட்டர்ன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே ஃபார்முலா தான், ஆனால் 3 டைம் போடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு கியூப் எப்படினா பிடிச்சிங்க. ஏன்னா டாட் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் எப்படினா பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு ஒரே ஒரு முறை இந்த ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும்னா ஜே பேட்டர்னாக மாறும். நான் போட்டு கட்டுற பாருங்க. இதே ஃபார்முலா தான். அதுக்காண்டி கியூப் இப்படி பிடிச்சி போட்டுறாதீங்க. டாப்பில் டாட் இருக்கணும். ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். ரைட் சைடு மேலே தூக்குங்க. டாப்பை வந்து லெஃப்டில் திருப்புங்க. ரைட்டை கீழே இறக்குங்க. டாப்பை ரைட்டில் திருப்புங்க. அடுத்து ஃப்ரண்ட்டை லெஃப்டில் திருப்புங்க. இப்போ என்னாச்சு பாருங்கள், ஜே வந்துடுச்சா? நீங்கள் இப்படி பார்த்துட்டு எல்லுன்னு சொல்லாதீங்க. ஓகேவா? நம்ம ஜே மாதிரி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், ஜே மாதிரி வந்துட்டு என்ன செய்யணும், அதே ஃபார்முலா தாங்க. ஒரே ஃபார்முலா 3 டைம் போட்டுருக்கோம். தான் இப்போ ஒரு டைம் போட்டாச்சா? இப்போ 2வது டைம் என்ன பண்ணணும், இதை போட்டால் என்ன ஆகும், லைன் பேட்டர்னாக மாறும் பாருங்கள். ஃப்ரண்ட்டை ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு அந்த தள்ளணும். டாப்பை லெஃப்டில் திருப்பணும். ரைட் சைடை கீழே இறக்கணும். டாப்பை ரைட்டில் திருப்பணும். முடிஞ்சிட்டா? அடுத்து ஃப்ரண்ட்டை ரிவர்ட் பண்ணணும். இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு டாட்டாக இருந்துச்சு, அப்புறம் ஜேவாக இருந்துச்சு, இப்போ லைன் பேட்டர்ன் ஆயிடுச்சு. லைன் பேட்டர்ன் என்ன பண்ணணும், இதே ஃபார்மா இப்படி லைன் ஹரிசாண்டலாக வச்சுட்டு ரைட்டில் திருப்பணும். ஃப்ரண்ட்டை திருப்பணும். அடுத்து ரைட் சைடை மேலே கொண்டு போகணும். டாப்பை இந்த பக்கம் கொண்டு போகணும். ரைட்டை கீழே இறக்கணும். டாப்பை ரைட்டில் திருப்பணும்.
ஃப்ரண்ட்டை இந்த பக்கம் திருப்பணும். அவ்வளோதாங்க. இந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருங்க. அவ்வளோதான். ப்ளஸ் ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. எல்லா சினரியும் கம்பேர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு மேலே எந்த சினரியும் வராது. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டாட் பேட்டர்ன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்த ப்ளஸ் தான் போட்டிருக்கோம். இந்த +2 வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் போடவே வேண்டாம். கிராஸ் ஃபார்முலா போடவே வேண்டாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். +2 வரல அப்படின்னா இந்த 3 கேஸ் வரலாம். இந்த டாட் பேட்டர்ன் வந்தால் அதே கிராஸ் ஃபார்முலா 3 டைம் போடணும். ஜே வந்தால் 2 டைம் போடணும். இந்த மாதிரி லைன் பேட்டர்ன் வந்தால் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு டைம் போட்டாலே ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிங்க. நம்ம அடுத்து 4வது ஸ்டெப் போகலாம். இப்போ 3 ஸ்டெப் முடிச்சு ப்ளஸ் போட்டு முடிச்சோன்னா 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா 4 எட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா 4 எட்ஜையும் கரெக்டான இடத்துக்கு மூவ் பண்ணுறது எப்படின்னா, ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கலருக்கு நேரம் மேட்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல க்ரீன் அப்படின்னா இங்கேயும் க்ரீன் வரணும். ஆனால் நமக்கு வந்து ரெட் இருக்குது ஒன்று. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சா? இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சில நேரம் நமக்கு வந்து இந்த ப்ளஸ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சேர்ந்துடும். சேர்ந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். ஒருவேளை சேரலைன்னா இது போக 2 ஸ்டெப், 2 டைப் தான் இருக்குது. அது என்னன்னா பாருங்க, இந்த கேஸில் பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ சேர்ந்துருக்கு, இங்கே சேரலை, இங்கே சேர்ந்துருக்கு, க்ரீன் சேர்ந்துருக்கு. அதாவது என்னென்னா இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் சேரலை, இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் சேரலை. அதாவது ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு, ஒரு பக்கம் சேரலை, ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு, ஒரு பக்கம் சேரலை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆப்போசிட் சைட் சேர்ந்துருக்கு, இங்கேயும் சேர்ந்துருக்குது, இங்கேயும் சேர்ந்துருக்குது, இங்கே சேரல, இங்கே சேரல, இப்படி வரலாம். இதை மாதிரி உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேஸ் பாருங்கள், இங்கே சேர்ந்துருக்குது, இங்கே சேர்ந்துருக்குது, இங்கே சேரல, இங்கே சேரல, இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? அந்த 3 டைப் வரலாம். ஓகேவா? இதில் வந்து இந்த டைப் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டெப் போட வேண்டாம். இந்த 2 டைப் வந்தால் இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த மாதிரி அடுத்தடுத்த பக்கம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒரே ஒரு டைம் போட்டால் என்ன ஆகும்னா, இந்த ரெட்டு வந்து இங்கே போயிடும், இந்த ப்ளூ இங்கே வந்துடும். அதாவது இது பேர் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா ஒரு டைம் போட்டால் என்னன்னா இந்த எட்ஜை தான் ஸ்டாப் பண்ணணும். எதுவுமே கலையாமல் இந்த எட்ஜை இந்த பக்கமும் இந்த எட்ஜை இந்த பக்கம் கொண்டு போகும். ஓகே? இது ஒரு டைம் போட்டாலே போதும். இப்படி இந்த மாதிரி கேஸுக்கு 2 டைம் போக வேண்டியிருக்கும். நான் போட்டு கட்டுறேன் பாருங்க. நீங்கள் கியூப் எப்படி பிடிக்கணும்னா, இப்போ வந்து டாப்பில் வந்து ஒயிட் இருக்கணும், இப்படி பிடிச்சிங்க. சேர்ந்த பாகம் லெஃப்டில் இருக்கணும். நமக்கு வந்து ஆரஞ்சு ஆல்ரெடி சேர்ந்துருக்கு, க்ரீன் சேர்ந்துருக்கு. சேர வேண்டியது எதுலான்னா இந்த ரெட்டு இங்கே போகணும், இந்த ப்ளூ இங்கே போகணும். சிம்பிள் ஸ்டாப் தான். அப்போ நீங்கள் இந்த எந்த இடத்துல போகணும்னா இந்த இடத்துல தான் போகணும். அதாவது என்னென்னா இந்த எந்த 2 காயின் வந்து மூவ் ஆகணுமோ அந்த 2க்கு சென்டரில் தான் இந்த ஃபார்முலா போகணும். ஓகேவா? இந்த 8 ஸ்டெப் தான். இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படிலாம் பிடிச்சி போட்டிங்கன்னா போயிடும். ஓகேவா? டாப்பில் இந்த கலரை தான் கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த சைடு கலரை மறந்துடுங்க. இப்போ நமக்கு என்ன வரணும்னா இந்த ரெட்டு இங்கே வரணும், இந்த ப்ளூ இங்கே போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா ரெட்டுக்கும் ப்ளூக்கும் சென்டரில் தான் போகணும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல போட்டக்கூடாது. ஓகேவா? சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இது சேர்ந்த பாகம், இது சேர வேண்டிய பாகம், இதுவும் சேர வேண்டிய பாகம் ரைட்டில் இருக்கணும். ஓகேவா? இது இங்கே போகணும், இது இங்கே போகணும். அப்போ இந்த 2க்கு சென்டரில் தான் இந்த ஃபார்முலா போகணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதை கீழே இறக்கணும். இது வந்து ரைட் சைட் கார்னர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படி கீழே இறக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இறக்கியாச்சா? ரெண்டாவது என்ன செய்யணும்னா பாட்டமை 2 டைம் அப்படி ரைட்டில் திருப்பணும். 1 2. அடுத்து என்ன செய்யணும், ரைட் சைடை மேலே கொண்டு போகணும். அடுத்து பாட்டமை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். அடுத்து ரைட் சைடை கீழே இறக்கணும். அடுத்து பாட்டமை இன்னொரு ரைட்டில் திருப்பணும். அடுத்து ரைட் சைடை மேலே கொண்டு போகணும். சேர்ந்துருச்சு. அடுத்து ரைட்டை திருப்பி இந்த கலரை மேட்ச் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ என்னாச்சு பாருங்கள், இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஒரே டைம் வந்துடும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த பக்கம் சேர்ந்துருக்கு, இங்கே சேர்ந்துருக்கு, இங்கே சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலா 2 டைம் போடணும். கியூப் எப்படி பிடிக்கணும்னா சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கணும், இங்கேயும் சேர்ந்த பாகம் ரைட் சைட்லேயும் சேர்ந்த பாகம். ஒரு டைம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்குது என்ன ஆகும்னா இந்த கார்னர் ஸ்வைப் பை இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், கன்சிக்யூட்டிவ் சைடு அடுத்தடுத்த சைடு சேர்ந்துடும். ஸோ திரும்ப ஒரு டைம் போட்டிங்கன்னா சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ பிடிச்சிங்க. இதே ஃபார்முலா பாருங்கள், இந்த 6 ஸ்டெப், சாரி 8 ஸ்டெப் அப்படி போடுங்க. ஃபஸ்ட் என்னச்சுன்னா ரைட் சைடு கீழே இறக்கணும், பாட்டம் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், ரைட் சைடை மேலே கொண்டு போகணும், பாட்டம் இன்னொரு ரொட்டேட் பண்ணணும், ரைட் சைடை கீழே இறக்கணும், பாட்டம் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும், ரைட் சைடு மேலே கொண்டு போகணும், பாட்டம் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண நடந்திருக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த பக்கம் சேர்ந்துருக்கு, இங்கே சேர். இப்போ அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். திரும்ப ப்ளூ அப்படின்னா ப்ளூ மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே சேர்ந்துருக்கு பாருங்கள், இந்த சேர்ந்துருச்சா, இங்கே சேர்ந்துருச்சு, 2 பக்கம் சேர்ந்துருச்சு.
இப்போ இந்த 2 பக்கம் தான் சேரல. இப்போ என்னன்னா, இந்த கிரீன் இங்க வரணும், ரெட் இந்த பக்கம் போகணும். அப்ப நம்ம எங்க ஃபார்முலா போடணும்? இந்த இடத்துலலாம் போடணும். ஓகேவா? கியூப் பிடிக்கிற மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பக்கம் சேர்ந்த பாகம், பின்னாடியும் சேர்ந்த பாகம். நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இங்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? கீழே இறக்கணும். பாட்டம் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு மேலே கொண்டு போயிடணும். பாட்டம் இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு கீழே இறக்கணும். பாட்டம் இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு மேலே ஏற்றிடணும். பாட்டமாக இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்க. அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? சேர்ந்துருச்சு, 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 சேர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க. எட்ஜெல்லாம் அழகாக சேர்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, எட்ஜ் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்னரை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா? எட்ஜ் எப்படி கரெக்டான மேட்ச் பண்ணுமோ அதுபோல் கார்னர் வந்து கரெக்டான காயினை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காயின் கரெக்டாக சேர்ந்துருக்கு. க்ரீன் மேட்சாக இருக்குது, ரெட்டு மேட்சாக இருக்குது, எல்லோ மேட்சாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் இது கரெக்டான காயின் தான். ஆனால் காயின் மட்டும் ட்விஸ்ட்டாக இருக்குது. அதாவது ரெட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ப்ளூ இந்த பக்கம் இருக்குது, எல்லோ இந்த பக்கம் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ரெட்டு வந்து இப்படி இந்த காயின் அப்படி திருப்பி இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சரியான காயின். இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் அதே தான். 3 கலருமே இதில் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. அப்போ இதுவும் சரியான காயின். இதுவும் சரியான காயின். கரெக்டாகவே சேர்ந்துருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம வர வேண்டியது இதுதான் பண்ணணும். எட்ஜ் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டான இடத்துக்கு இந்த கார்னர்லாம் மூவ் பண்ணணும். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணுறது நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சரியான காயினை சரியான இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த 4 கார்னரையும் கரெக்டான இடத்துல வைக்கணும். இப்போ இந்த காயின் வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாமே சரியாக இருக்குது. இப்படி ஒருவேளை உங்களுக்கு வரலாம். வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலா தேவையில்லை. ஓகேவா? இப்படி வரலைன்னா எப்படிலாம் இருக்கலாம்னா 2 டைப். இந்த டைப் வரலன்னா 2 டைப் தான். என்ன பண்ணால் இப்போ இந்த கியூப் பாருங்க, இங்கே என்னென்ன கலர்லாம் இருக்கணும்? ப்ளூ வரணும். ப்ளூவே இங்கே இல்லை. அப்போ இது தப்பான காயின். இங்கே பாருங்க, கிரீன் இங்கே இருக்குது, இங்கே கிரீன் வரணும். ஆனால் கிரீனே இல்லை. அப்போ இதுவும் தப்பான காயின். இந்த இடத்துல பாருங்க, கிரீன் இருக்குது ஆனால் ரெட் இல்லை. அப்போ இதுவும் தப்பான காயின். இந்த கேஸ் பாருங்க, ப்ளூ இங்கே இருக்குது, ரெட்டு இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது. அப்போ இது சரியான காயின். இந்த 4 கார்னரில் இந்த ஒரு காயின் சரி, இந்த 3 காயின் மட்டும் தப்பான காயின். தப்பான காயின் என்னன்னா கரெக்டான இடத்துல இல்லை. நம்ம இந்த 3 காயினை மட்டும் மாற்றி கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். இது சரியான காயின். இந்த 3 காயின் தப்பான காயினாக இருக்குது. இப்படி உங்களுக்கு வரலாம். இது ஒரு கேஸ். இந்த கேஸ் பாருங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது ஆனால் இந்த காயினில் கிரீன் இல்லை. அப்போ இது தப்பான காயின். இங்கே ப்ளூ இல்லை. அப்போ இதுவும் தப்பான காயின். இங்கே இருக்கு, இங்கே வந்து இங்கேயும் ப்ளூ இல்லை. அப்போ இதுவும் தப்பான காயின். இங்கேயும் கிரீன் இல்லை. அப்போ இதுவும் தப்பான காயின். இங்கே என்னன்னா 4 கார்னருமே தப்பு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 4 கார்னருமே கரெக்டான காயின். இப்படி வந்துட்டுனா சந்தோஷம். இந்த ஃபார்முலா தேவையில்லை. நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1 சரியான காயின், 3 தப்பான காயின். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4மே தப்பு. ஓகேவா? இந்த 2 கேஸில் தான் ஏதாவது ஒரு கேஸ் வரும். ஓகே? அந்த 2 கேஸில் எந்த கேஸ் வந்தாலும் நம்ம இந்த கேஸ் மாதிரி மாற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயின் சரி, 3 காயின் தப்பு இருக்குதுன்னா அதை கையில் எடுத்துக்கங்க. அது எங்கே இருக்குது சரியான காயின்? இது சரியான காயின். ஏன்னா ப்ளூ இங்கே இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. அப்போ சரியான காயினை இடது பக்கம் பிடிச்சிங்க. இடது பக்கம் பிடிச்சிங்க. நமக்கு என்ன செய்யணும்? இந்த 3 கார்னரையும் அப்படி ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணி, இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு ஆரஞ்சு, ஒரு ப்ளூ, எல்லோ. ஆரஞ்சு பின்ன வருங்க. இந்த காயின் இங்கே வரணும். இது எங்கே போகணும்? கிரீன், ரெட்டு, எல்லோ. கிரீன், ரெட், எல்லோ இங்கே போகணும். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அதுக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா. சேர்ந்த காயினை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. சரியான காயின் லெஃப்ட் சைடு வச்சுட்டு எந்த இடத்துல போகணும்னா தப்பான இடம் இருக்கும் அங்கே தான் போகணும். ஓகே? ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை ஒரு டைம் போட்டு திரும்ப செக் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துன்னு பாருங்கள். வரலை அப்படின்னா இன்னொரு முறை போடுங்க. மேக்ஸிமம் 2 டைம் போட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ரைட் சைடே கீழே இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்படி வச்சு போட்டக்கூடாது. அதனால தான் அந்த இமேஜில் நம்ம போட்டிருக்கேன். சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கணும். சேர்ந்த பாகம் கலர் மேட்ச் ஆகணும் அவசியம் இல்லைங்க. கரெக்டான காயின் லெஃப்ட் சைடில் இருந்தாலே போதும். ஓகேவா? இது நம்ம கரெக்டான காயின். ஏன்னா ரெட்டு இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. அப்போ இந்த காயினை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த இடத்துல போடுங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ரைட் சைடே கீழே இறக்கணும். அடுத்து பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும். அடுத்து லெஃப்ட் சைடே கீழே இறக்கணும். அடுத்து பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும். இப்போ இந்த கலர் சேர்ந்துடும். அடுத்து என்ன செய்யணும்? ரைட் சைடை மேலே கொண்டு போயிடணும். அடுத்து பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும். அடுத்து லெஃப்ட்டை மேலே கொண்டு போகணும். அடுத்து பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பிடணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கரெக்டாக இப்போ என்ன பண்ண இந்த காயின் மூவ் ஆகாது. இந்த 3 காயின் தான் சஃபல் ஆகும். இப்போ சரியான காயின் வந்துட்டான்னு பாருங்கள். ப்ளூ இங்கே ப்ளூ இருக்கா? ப்ளூ இல்லை. ப்ளூ இல்லை அப்படின்னாலே இது எல்லாமே தப்பாக தான் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இருந்தாலே இன்னொரு முறை இதே ஃபார்முலா போடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல சரியான காயின் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 பக்கம் சரியான காயின் தான் வரும். ஓகேவா? அதனால இன்னொரு அதே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரைட் சைடு இதுக்கு ஆக்சுவலி இது பேர் வந்து எல் ஃபார்முலாம்பாங்க. எதுக்காண்டி எல் ஃபார்முலானா போடுறதுக்கு வந்து எல் மாதிரி இருக்கும் பாருங்க. இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே இறக்கி 2ஆவது ஸ்டெப் இப்படி தள்ளுறோம் பார்த்தீங்களா, இப்படி போட்டு இப்படி தள்ளுறோம் எல் ஃபார்முலா எல் மாதிரி இருக்கணும் எல் ஃபார்முலாம்பாங்க. 2 ஸ்டெப் பிடிச்சோம்னா 3ஆவது ஸ்டெப் அதே போல் லெஃப்ட்டில் கீழே இறக்கணும், லெஃப்ட்டில் ஒரு எல் இந்த பக்கம் எல் மாதிரி போடணும். ஓகே போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடை மேலே ஏற்றணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும், லெஃப்ட் சைடை மேலே ஏற்றணும், பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும். ஓகே இப்போ பாருங்கள் இந்த காயின் மாறல அதே காயின். இங்கே பாருங்க சரியான காயின் வந்துடுச்சா, ஆரஞ்சு வந்துடுச்சு, ப்ளூ வந்துடுச்சு, எல்லோ வந்துடுச்சு, க்ரீன் வந்துடுச்சு, ஆரஞ்சு வந்துடுச்சு, எல்லோ வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சா, அவ்வளோதாங்க சிம்பிளாக வந்துடுச்சா. இந்த ஃபார்முலா 2 டைம் போட்டு வந்துடுச்சு. இது வந்து எந்த கேஸ்னா ஒரு பக்கம் சேர்ந்து 3 பக்கம் சேரலன்னா. இந்த கேஸ் எப்படின்னா 4மே தப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த 2 கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் தாங்க வரும். ஒருவேளை 2 பக்கம் சேர்ந்து அதாவது 2 பக்கம் வந்து கரெக்டான காயின் 2 பக்கம் தப்பான காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கேஸ் வரவே வராது. அப்படி வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு வேறு வீடியோ இருக்குது. அது கியூப் யாராவதும்பாங்க, அதை நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டால் சரி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த கேஸில் 4மே சேரல. 4மே சேரல என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா எப்படினாலும் பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு ஒரு டைம் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடம் கண்டிப்பாக சேரும். ஓகேவா? பிடிச்சிங்க. கியூப் நல்லா புரிஞ்சுங்க. ஒயிட் சைட் டாப்பில் இருக்கணும். இதே ஃபார்முலா ஒரு டைம் கீழே இருக்குங்க, ரைட் சைடு திருப்புங்க, லெஃப்ட் சைடு கீழே இருக்குங்க, பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்புங்க, டாப்பை மேலே ரைட் சைடு டாப்பில் கொண்டு போங்க, அடுத்து பாட்டத்தை ரைட்டில் திருப்புங்க, அடுத்து லெஃப்ட் சைடு மேலே கொண்டு போங்க, அடுத்து இதை லெஃப்ட்டில் திருப்புங்க. இப்படி திருப்பிட்டு நீங்கள் செக் பண்ணணும், 4 கார்னரையும் செக் பண்ணணும். இந்த கார்னரில் நமக்கு என்ன வரணும்னா ஆரஞ்சு இல்லை, அப்போ தப்பு. இங்கே ரெட்டு வரணும், இது தப்பு. பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு காயின் சேர்ந்தே வந்துடுச்சா, அழகாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ இதை லெஃப்ட்டில் பிடிச்சிட்டு திரும்பவும் இந்த ஃபார்முலா பண்ணணும். இதே ஃபார்முலா தான். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரைட்டை கீழே இறக்கணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும், அடுத்து லெஃப்ட்டை கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும், அடுத்து ரைட்டை மேலே கொண்டு போகணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும், லெஃப்ட்டை மேலே கொண்டு போகணும், அடுத்து ரைட்டில் திருப்பணும். இப்போ என்ன பண்ணணும்னா இது ஆல்ரெடி இந்த காயின் கலையாது, இந்த 3 காயின் மட்டும் தான் கலையும். அப்போ இந்த இடத்துல கரெக்டான காயின் வச்சா பாருங்க, இங்கே பாருங்க அழகாக வந்துச்சு பாருங்க. ஒரு டைம் போட்டோன்னே வந்துச்சு பாருங்க, ஆரஞ்சு வந்துருச்சு, ப்ளூ வந்துருச்சு, எல்லோ வந்துருச்சு. இப்போ இந்த 2 மேட்ச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை, இதை செக் பண்ணி பாருங்க. பாருங்க அழகாக சேர்ந்து வந்துருக்கு பாருங்க, அழகாக சேர்ந்துருக்கு. ஓகே, அடுத்து கியூபோட கடைசி ஸ்டெப் வந்துங்க. இந்த ஒரு ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா கியூப் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். என்ன ஸ்டெப் அப்படின்னா நம்ம இந்த 2லேயே சால்வ் பண்ணிட்டோம், ப்ளஸ் போட்டாச்சு, எட்ஜெல்லாம் மேட்ச் பண்ணிட்டோம், இந்த கார்னர்லாம் கரெக்டான இடத்துல மூவ் பண்ணிட்டோம். இந்த மூவ் பண்ணும்போது இந்த 4 கார்னர் 2 டைப்பில் வரலாம். என்ன அப்படின்னா 4 கார்னருமே கரெக்டாக கலர் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதாவது சரியான காயின் தான், ரொட்டேட் ஆகாமல் இருக்கலாம். இது 4மே வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கலாம். சில கேஸ் என்ன வரும்னா இங்கே பாருங்க, ஒரு காயின் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்க, க்ரீன் மேட்ச் ஆகிருக்கு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கு, எல்லோ மேட்ச், இந்த மாதிரி வரலாம். இது ஒரு காயின் வரலாம், 2 காயின் கூட வரலாம். ஓகே, இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். மேக்ஸிமம் ஒரு காயின் வந்தாலே போதும். ஏதாவது ஒரு காயின் வந்தாலே அது ஒரு கேஸு, எந்த காயினுமே வரல அப்படின்னா 2வது கேஸு. இப்போ ஒரு காயின் மேட்ச் ஆனால் என்ன செய்யணும்னா அந்த மேட்ச் ஆன காயினை லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும். ஓகேவா? மேட்ச் ஆன காயினை லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா, இதுக்கு புது ஃபார்முலா இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கார்னர் வந்து சரி எட்ஜை சேவ் பண்ண போட்டோம்னா ரைட் சைட் கார்னர் ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். இந்த கடைசி ஸ்டெப் மட்டும் போடக்கூடாது பாருங்கள், அதே தான், அதே இது கடைசி ஸ்டெப் மட்டும் போடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும்னா 2 டைம் போடணும், ரைட் சைடும் போடணும், கூடவே லெஃப்ட் சைடு போடணும். பாருங்க ரைட் சைடு என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே லெஃப்ட் சைடும் பண்ணிடணும். ஓகேவா? என்ன பண்ணணும்னா இப்போ ஆரம்பிக்க பாருங்க, சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் வந்துருக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு தான் பண்ணணும், இப்படி வச்சுட்டு பண்ணிடக்கூடாது, இப்படி வச்சுட்டு பண்ணால் கலைஞ்சிடும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருந்துட்டு ஒயிட் டாப்பில் இருக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிங்க, அதே ரைட் சைடு கார்னர் ஃபார்ம் தான். கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், ரைட்டை மேலே கொண்டு போகணும், பாட்டத்தை ரைட்டை திருப்பணும், அடுத்து ரைட் சைடு கீழே இறக்கணும், இது இன்னொரு டைம் திருப்பணும், ரைட் சைடை மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்ன இருக்கும்னா ஒன்று சேர்ந்துருக்காது, இதெல்லாம் கலைஞ்சிருக்கும். உடனே என்ன பண்ணணும்னா இது கலையாமல் பொசிஷன் இப்படி மாற்றிடக்கூடாது, இப்படி 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 பிடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி நமக்கு க்ரீன் வச்சு தான் அதே மாதிரி பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் அதே ஃபார்முலா என்ன செய்யணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், 1 2, கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிருங்க, திரும்ப ஒரு டைம் லெஃப்ட்டில் திருப்புங்க, திரும்ப லெஃப்ட் சைடு கீழே இறக்குங்க, திரும்ப ஒரு டைம் லெஃப்ட்டில் திருப்புங்க, திரும்ப கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு, இப்போ ஒரு டைம் 2 டைம் போட்டால் கூட இங்கே சால்வ் ஆகலைன்னு கவலைப்படாதீங்க. அதே போல் இன்னொரு பேர் போடுங்க, அதாவது இன்னொரு ஒரு டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துடும். ஓகேவா? எத்தனை டைம் போடணும்னா கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகிற வரைக்கும் போடணும். ஓகேவா? அதே போல் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ரைட் சைடில் இருந்து ஆரம்பிக்கணும், ரைட் சைடு கீழே இறக்கணும்,
பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணோம், ரைட் சைடை மேலே கொண்டு போகணும், பாட்டத்தை இன்னொரு டைம் எடுத்துகிட்டு போகணும், அடுத்து ரைட் சைடை கீழே இறக்கணும், அடுத்து பாட்டத்தை இன்னொரு எடுத்துகிட்டு போகணும், அடுத்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இது போட்டுட்டு மறக்காமல் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு கார்னர் ஃபார்ம்லாம் போட்டணும். லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்ட் சைடில் 2 டைம் 1 2 திருப்பணும், லெஃப்ட் சைடு மேலே கொண்டு போகணும், பாட்டம் இன்னொரு திருப்பணும், அடுத்து லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும். இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே போட்டுருங்க. இந்த ஸ்டெப்பை அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிடுங்க. இவன் பாருங்கள், இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. ஓகே, அழகாக சேர்ந்துருச்சா? இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா திரும்ப இப்படி திருப்பி பிடிக்கணும். ஓகே, எப்பவுமே வந்து சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இப்போ நமக்கு சேர வேண்டிய இந்த 2 தான். அந்த 2 சேர வேண்டியது இப்படி வச்சு போடக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே வந்து இந்த பாகம் இது சேர்ந்த பாகம் லெஃப்ட்டில் இருக்கணும். இதுதான் சரியாகும். இது சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சரியாயிடும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு டைம் போட்டு பாருங்கள். சேரலை அப்படின்னா இன்னொரு முறை போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க என்ன செய்யணும், ரைட் சைடு கார்னர் ஃபார்முலா கியூப் இப்படி தான் பிடிக்கணும், மறந்துடாதீங்க. இடது பக்கத்தில் வந்து சேர்ந்த பாகம் இருக்கணும். கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், 3ஆவது ஸ்டெப்பு மேலே ஏற்றணும், இது 4ஆவது ஸ்டெப்பு, இது 5ஆவது ஸ்டெப்பு, இது 6ஆவது ஸ்டெப்பு, இது 7ஆவது ஸ்டெப்பு. இது பண்ணி முடிச்சுட்டு கியூப்பை ரொட்டேட்லாம் பண்ணிடக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் போடணும். கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், அடுத்து மேலே கொண்டு போகணும், அடுத்து பாட்டத்தை ஒரு டைம் திருப்பணும், அடுத்து மேலே போனது கீழே கொண்டு போகணும், பாட்டத்தை இன்னொரு திருப்பணும், அடுத்து மேலே கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. கியூப் சேர்ந்துட்டா? சூப்பராக சேர்ந்துருச்சா? இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸில் வந்து எங்கேயுமே சேரலை. நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் சேர்ந்துருந்துச்சா லெஃப்ட் சைடில் வச்சுடுவோம். எங்கேயுமே சேரலை என்ன பண்ணால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கியூப்பை எப்படிலாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா கட்டாயம் எங்கேயா சேரும். ஓகேவா? சேரலைன்னா இன்னொரு முறை போடுங்க. இப்போ போட்டு கட்டுற பாருங்க. இப்போ கியூப் எப்படிலாம் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பீஸ் சரியான வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரைட்டில் தான் ஆரம்பிக்கணும். ரைட் சைடு கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், இது மேலே ஏற்றணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும், கீழே இறக்கணும். இந்த இமேஜை பார்த்து அப்படி போட்டிருக்கோம். அவ்வளோதான். திருப்பியாச்சு. போட்டுட்டு தேடக்கூடாதுங்க. இது போட்டாலும் ஜோடியாக தான் போட்டால் தான் கரெக்டாக இல்லைனா கலைஞ்சிரும். இது போட்டுட்டு லெஃப்ட்டில் மறக்காமல் போட்டுடணும். கீழே இருக்கணும், 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே கொண்டு போகணும், கீழே இருக்கணும், கீழே இருக்கணும், கீழே இருக்கணும், கீழே இருக்கணும். இப்போ என்னாச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஜோடி போட்டாச்சு. அப்படி திருப்பி பாருங்கள். இது சேர்ந்துருக்கா? அவ்வளோதான். சேர்ந்துட்டா என்ன பண்ணணும், அதே போல் இதை லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு அதே மெத்தட் தாங்க. நான் வேகமாக பண்ணுறேன். நீங்கள் இமேஜை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? சேர்ந்த பக்கத்து திரும்ப லெஃப்ட்டில் வச்சுட்டு திரும்ப ரைட்டில் ஆரம்பிங்க. ரைட் சைடு கீழே இருக்கணும், 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி பண்ணிடுங்க. அப்போ ஒரு டைம் போட்டு சேரலைன்னா வருத்தப்படக்கூடாது. இன்னொரு முறை அதே போல் போடுங்க. அவ்வளோதான். அழகாக சேர்ந்துருச்சுங்க. சில கேஸ் என்ன ஆகும்னா 3 கார்னர் சேர்ந்துடும். ஒரு கார்னர் மட்டும் சேராமல் இருக்கும். இந்த 3மே சேர்ந்துடும், 1 மட்டும் சேராமல் இருக்கும். அந்த மாதிரி வந்தால் இந்த ஃபார்முலா எத்தனை டைம் போட்டாலும் ஒர்க் ஆகாது. அது வேறு கேஸ். அது எரர் கேஸ்பாங்க. அப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் இந்த இமேஜ் இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்து வந்து 4, 5, 6, 7, 8 எல்லாமே வந்து இதே போல் நான் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னா